ஹலோ, எனக்கே யாராவது கொடுப்பாங்களா? நானே யார் தான் இப்போ 4 F போட்டேன். என்னை நம்பி யாரா காசு கொடுப்பானா? ஃபேமிலி போச்சு, ஃபைனான்ஸ் போயிடுச்சு, பேரும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. என்னை நம்பி யார் காசு கொடுப்பா? இப்போ சொல்கிறாரு பாஸ்டர், நீங்கள் ஒரு பாண்டு பத்திரம் எடுத்துன்னு வாங்க அப்படின்றாரு. கூட 2 பேர் கூட்டின்னு வாங்கன்றாரு. யார் வருவா? தேவராஜே வருவாரான்னு சந்தேகம். புரியல, புரியுதா? இப்போ சொல்கிறாரு பாருங்க, கொடுங்க, நான் தரேன் பாஸ்டர், ஆனால் 2 பேரை கூட்டின்னு வாங்க. நான் யாரை போய் கூப்பிடுவேன்? இவர் கூட என்ன சொல்ல தெரியுமா? பாஸ்டர், எனக்கு ஓவர் டியூ இருக்குது, எனக்கு ஓவர் ப்ராப்ளம் இருக்குது, நானே கழுத்தளவில் இருக்கிறேன் சொல்ல மாட்டாரா? யாரை நம்பி? ஆனால் நம்பி ஒருத்தர் தர சத்தமா சொல்லுங்க. என்னை நம்பி ஷூரிட்டி கேட்டாரா? கழுத்து கேட்டாரா? சாட்சி கேட்டாரா? என் நிலைமை தெரியுமா? என்னை நன்றாய் அறிந்தவர், என்னை நான் அறிந்து வைத்திருப்பதை விட அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணுமே கேட்கல அவர். இல்லை இதை கேட்டாரா? இல்லை உங்களுக்காக கேட்கல, எனக்கு நான் கேட்பாருன்றீங்களோ? ஒண்ணுமே கேட்கல. அந்த வருஷம் படித்தீங்களா? என் மீட்பர் இன் டிட் ஆஸ்க் எனிதிங். ஒண்ணுமே கேட்கல. அந்த வருஷம் படிக்கிறீங்களா? அந்த அடுத்த வருஷம் யோபு 19 இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. என் கண்களே காணும். இதுல ஒரு அழகான வசனம், அதை எல்லாரும் பார்க்கணும் தமிழ்ல. இப்படிப்பட்ட நிலையில் தேவனை வாஞ்சிக்க முடியுமா? சொல்லுங்க, இந்த வாஞ்சையால். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. I love my God. Can you put that word in English please? இந்த வாஞ்சையால். Verse 27 ஆங்கிலத்தில் சொல்லுங்க, இந்த வாஞ்சை. ஹலோ, வெறுப்பு வருமா வராதா? வெறுப்பு வருமா வராதா? ஜெபம் பண்ணு, பெரிய ஜெபம் வருமா வராதாமா? அவர் சொல்றாரு, ஸ்டில் ஐ ஹவ் a fond of God. நான் இன்னும் அவரை அன்பு கூறுகிறேன் வாஞ்சையால். 29 இன்னும் சொல்லுங்க, இன்னும் இந்த வாஞ்சையால். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, இன்னும் சத்தமா. இந்த வாஞ்சையால் இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, போராட்டங்கள் ஓயல. அது ஒன்று போட்டுருது, அந்த வாஞ்சை எனக்கு கன்சியூம். அதாவது சொல்லுங்க, தலைமை கை வச்சுங்க, இட் கன்சியூம் மீ. அந்த வாஞ்சை எனக்குள், என் மேல், என்னோடு. என்ன சொல்லுங்க, கன்சியூம் தெரியுமா? கன்சியூம், கன்சியூம் தெரியுமா? கன்சியூம் நுகர்வோர். அது உங்களுக்கு அந்த புத்தி போல பார்த்தீங்களா? ஸோ சொல்லுங்க, என் மேல் அக்கினி தழலாய், அபிஷேகமாய். சொல்லுங்க, எனக்குள்ளே. அதான் எனக்கு ரொம்ப துடிச்ச அந்த வார்த்தை. இன்னும் இது மாறல. கரங்களை உயர்த்தி. இதுமே நான் சொல்றது விளங்குது? எல்லாம் முடிஞ்சிச்சு. வேர் மேன் ends, there God starts. எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும். ஆனாலும் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், புதிய வாய்ப்பு, புதிய ஆரம்பம், புதிய வாக்குத்தத்தம். சொல்லுங்க, நானே. 27 சத்தமா கவனிங்க. அப்ப கூட இருந்த அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்களா? நிறைய பேர் போட்டாங்க இல்லையா? அந்த நபர்களை போட்டாங்க. என்னது? நொறுக்கு மனிதர்கள், கடினமான மனிதர்கள், விழத்தள்ள மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. அந்த வார்த்தையை கொடுத்துறவங்க போடுவாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏமாற்றும் உலகம் மனிதர்கள். சொல்லுங்க, கடினமான மனிதர்கள். எஸ், பாருங்க, நான் அவரை பார்ப்பதை அவர்களும் பார்ப்பார்கள். சொல்லுங்க, நான் அவரை பார்ப்பதை. சத்தமா சொல்லுங்க. அவங்க நினைச்சாங்க என் கதை முடிஞ்சிச்சு. சொல்லுங்க, என் கதை தொடரும் நேரம் இது. சத்தமா சொல்லுங்க. இவங்க நினைச்சாங்க என் கதை, இவங்க நினைச்சாங்க என் கதையை முடிக்க பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் என் கதையை ஆரம்பிக்க பார்க்கிறாரு.
கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், the spirit of God is not limited the condition and circumstances of man. தமிழ்ல சொல்றேன், சொல்லுங்க. மனிதன் சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, சொல்லுங்க எல்லாரும், ஆவியானவர் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். சொல்லுங்க சந்தர்ப்பங்கள், சொல்லுங்க சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள். சத்தமா, என் கண்டிஷன் என்ன? இப்போ என் கண்டிஷன் என்னன்னு கேட்டேன். பாப்பர், புரியுதா? பணம் இல்லை, உறவு இல்லை, கட்டின மனைவி இல்லை, யாருமே இல்லை. என் வீட்டு வேலைக்காரன் கூட என்ன பண்றான்? டிஸ்பைஸ். தமிழ் புரியுதா? அசட்டை பண்ணப்படுவது ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல. நீங்கள் பெத்த பிள்ளை, காசு இல்லை, நல்ல கவனிங்கம்மா ஐயா, நீங்கள் பெத்த பையன்தான், உங்களுக்கு பணம் இல்லை, அசட்டை பண்ணுறான், மனைவி அசட்டை பண்ணுறா, சொன்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலை செய்யும் போது ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு, ரிட்டையர்ட் ஆகும்போது டீ காபி. புரியவே இல்லை. வேலை செய்கிற வரைக்கும் என்னது? அத்தான் ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, பூஸ்ட் சாப்பிடுங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு டீ போடுறோம், உட்காரு, வரும். துரை எங்கே போகிறார் இப்போ? பார்த்தீங்களா? ஆனால் இந்த சொல்லுங்க, 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 என் சந்தர்ப்பங்கள், என் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியான ரொம்ப பெரியவர். நீங்க இதை கட்டுப்படுத்தலாம், ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியாது. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரியுது அந்த வார்த்தை? இதை கட்டுப்படுத்தலாம், என் மனசை கட்டுப்படுத்தலாம், என் சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாம், எண்ணத்தை கட்டுப்படுத்தலாம், என் ஆவியை கட்டுப்படுத்தலாம், ஆனால் ஆவியான கட்டுப்படுத்த முடியாது. சொல்லுங்க அன்லிமிட்டெட் ஸ்பிரிட். சொல்லுங்க எல்லாரும் அன்லிமிட்டெட் ஸ்பிரிட். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. பொதுவாக உறவுகள் எப்படி தான் இருக்குது? இப்பெல்லாம் உறவுகள் எப்படி இருக்குது? உறவுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். சந்தர்ப்பங்களும், திடீர்னு எங்கிருந்தோ வந்தான், அந்நின்றான், சம்பந்தமே இல்லை அவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? உறவுகள் எங்கிருந்தா அவனுக்கு தெரியல, திடீர்னு போகுது. சொல்லுங்க, மனிதர்கள் சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவர் நடப்பார்கள், ஆனால் தேவன் அப்படி நடக்கிறதே இல்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. எந்த நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விலகாதவர், ஒருபோதும் தள்ளாதவர். இந்த வார்த்தை ரொம்ப இட் டச் மை ஹார்ட். மனிதர்கள் எல்லாமே தேர் அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ். பாருங்க, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் பைபாஸ் பண்ணி ஒரு 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். என்னை சந்தித்த திறந்த வாச ஊழியர்கள் ஒரு சிலரை தவிர யாருமே இல்லை. 70 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கிறான் போன வாரம், ஸ்டீவன் தேவகுமார் கொரோனாவில் செத்து போயிட்டாருன்னு. அவர் ஒரு ஓப்பன் டோர் பாஸ்டர். பாஸ்டர் செத்து போயிட்டீங்கன்னு சொல்கிறான். யார் சொல்கிறது? இதுதான் உலகம். உலகமே அப்படித்தான். ஆனால் தேவன் சொல்லுங்க, என் நிலையிலும், எந்த நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர். சொல்லுங்க, இஸ் ஆன் மை சைடு. சத்தமா, சத்தமா. எந்நேரமும் பாருங்க, அரசியலையும் கூட்டணி மாறுது, சபையிலே கூட்டணி மாறுது. நேற்று வரைக்கும் பாஸ்டர் கூட இருந்தான், இன்னைக்கு இன்னொரு குரூப்ல இருக்கிறான். எப்படி பார்க்குறீங்க? அது கலகம் பண்றனா? நேற்று வரைக்கும் ஐயா தான் உயிர் மூச்சு, இப்போ ஐயா உயிர் எடுக்கிறதுக்குனே ரெடியாக இருக்கிறான். சொல்லுங்க, எந்த நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர், எந்த நிலையிலும் இடம் மாறாதவர், நிலை மாறாதவர், தன்னையே மாற்றாதவர். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் இன்னொன்று சொல்ல போறேன். ஏழ்மையா இருப்பது தவறல்ல, ஏழ்மையிலும் ஆண்டவருக்குள் ஐஸ்வர்யம் இருப்பது ஆசீர்வாதம். அதை போட்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஏழ்மையா இருந்தாலும் வார்த்தையிலும் சிந்தையிலும் நிலைப்பாட்டிலும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஆமேன். நிறைய பேர் வருவான். எதுக்கு? அப்பவே சொன்னேன், இதெல்லாம் ஒத்து வராது, நீ போய் உழுதுட்ட. புரியவே இல்லை. இப்பவே சொன்னேன், இது ஒத்து வராது, நீ உழுதுட்ட. சொல்லுங்க, இப்பதான் நிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, எதில் ஏழ்மையா இருந்தாலும், பணத்தில் ஏழ்மையா இருக்கலாம்,
ஆரோக்கியத்தை ஏழ்மையாக இருக்கலாம், எதில் ஏழ்மையாக இருக்கலாம். ஆனால் எதில் ஏழ்மையாக இருங்க. ஏன்னா பைபிளை கையில் சொல்லுங்க, வார்த்தையிலும் எல்லாம் பைபிளை கையில் எடுத்து சத்தமா. ஒரு நிமிஷம். பல நேரங்களில் இந்த வார்த்தையே செல்லாத காசாய் மாறி போகிறது. ஆபகுக் 1:5 படிச்சு பாருங்க. ஆபகுக் எப்படி இருக்கட்டுமா, இது அப்படியே இருக்கட்டும். ஆபகுக் 1:5 1:6 1:5 படிங்க. ஆபகுக் 1:5 நியாயப்பிரமாணம் செல்லாமற் போகிறது, நியாயம் ஒருபோதும் இல்லையா. 6 படிங்க. 6 நியாயப்பிரமாணம். ஹலோ என்னங்க, எல்லாம் பைபிள் கையில் எடுங்க. சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் பைபிள் கையில் எடுங்க. என்ன ஆயிடுச்சு நேரங்களில்? சத்தமா. பாஸ்டர் மக எப்படின்னு தெரியல. அடுத்து உலகம் என்னை வளைந்து கொள்ளுகிறது, இது சொல்லுங்க. புரட்டப்படுகிறது சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பெலனற்று, செல்லாமல், வளைந்து, புரட்டு. நேரங்களில் நாம் படிக்கிற வசனத்துக்கும் வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் பொருத்தமே இருக்காது. உண்மையா பொய்யா? போன மாதம் சிஸ்டர் ஓசியாவில் கர்த்தர் நடுவில் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு, மே மாதம் ரைட் 1 மணிக்கு கீழே இறங்குறேன். பாஸ்டர்மா திடீர்னு ஏதோ ஒரு 2 மணி அடிச்சிட்டாங்க. அது 5:30 மணி நடந்த சம்பவம். டீ கொடுத்தாங்க, எல்லார்ட்டையும் பேசினாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க. 9 மணி ஆச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. 2 பேர் தான் இருக்கிறோம். கதறி கதறி அழறாங்க. என்னன்னா 5:30 மணிக்கு இடிச்ச அந்த அந்த இரும்பு 9 மணிக்கு ப்ரோக் ஆயிடுச்சு. ஒரே அழ. எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. எவனை கேட்டாலும் லாகின் இருக்கிறான், புரிய மாட்டேங்குது. இல்லை புரியுதா? லாகின்னா புரியுதா? என்ன அர்த்தம்? வேறு வழியே இல்லை. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த புரோக்கன் அப்போ தான் பாசமாக நினச்சேன். 1 மாதம் நான் தான் வாட்ச்மேன், 1 மாதம் நான் தான் எல்லாமே. அப்போ தான் யோசித்தேன், ஆனால் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களுக்கு ஆட்டில் நிறைய இருக்கிறாங்க, எல்லாமே நானே, ஆதியும் நானே, அந்தமும் நானே. பிள்ளைகள் வருவார்கள் போவார்கள். பிள்ளைகள் கேட்டால் எங்கள் புருஷன் என் பிள்ளைகள். இதுதான் உலகம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இதில் நீங்கள் பல்ல என்னன்னு தெரியுமா? நாம் பேசுகிற வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் நான் சொல்ல எப்படி சொல்லுங்க. என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நான். என் பார்வை வேதத்தை வாசித்த வேலைக்கு ஆகாது, அதன் பார்வையில் நான் தான். எனக்கு டிஜிஎஸ் 73 ஒரு நிறைய சொன்னார். ஒன்று கூட ஏற்புடையது அல்ல. ஆனால் காலங்கள் மாறும்போது கர்த்தர் அப்படியே செஞ்சுட்டார். சொல்லுங்க. என் பார்வையில் வேதம் அல்ல. எல்லாம் பைபிள் கையில் சொல்லுங்க. எல்லாம் பைபிள் கையில் சொல்லுங்க. என் பார்வை வேதம் அல்ல, வேதத்தின் பார்வை என்ன பார்க்கணும்? என் பார்வையில் ஆண்டவர் பார்க்கக்கூடாது. யோபு அவன் பார்வையில் பார்க்கல. என் மீட்பு உயிரோடு இருக்கிறான்றது அவன் பார்வையில், அவர் பார்வையிலையா? சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? அது இங்கே சொல்றாரு. இப்போ போட்டாங்களா அவங்க, இஸ் ஆன் மை சைட். ஆமே. உங்களுக்கு தெரியுமா, காசு கொடுத்தா உலகமே மாறும். அக்கா தங்கச்சிங்க, 3 அக்கா தங்கச்சிங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 3 பேர் யாருங்க? அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. அக்கா சண்டை போடுவாங்களா? எல்லாம் இதுதான். புரியுதா? புரியலையா உங்களுக்கு? காசு கொடுத்தா யார் வேணா மாறுவாங்க, ஆனால் கர்த்தர் மாறவே மாட்டார். சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. நான் சொல்லுங்க, சொல்லுங்க இந்த வார்த்தை அப்படியே மாற்றி சொல்லுங்க. சொல்லுங்க. இஸ் ஆன் மை சைட், ஐ ஆம் ஆன் ஹிஸ் சைட். சொல்லுங்க. அவர் என் பக்கத்தில், நான் அவர் பக்கத்தில். கஷ்டம் இல்லை, ஆனால் அவர் பக்கத்தில் போகவே முடியல. இதெல்லாம் சொல்லுது முட்டாள். எதை நம்பி நீ போற? வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை, புகழ் இல்லை, ஒன்றுமே இல்லை. எதை நம்பி அங்கே போற? எதை நம்பியும் போல ஒரு இருக்கிறார், அவர் பெயர் மீட்பர். ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குபவர். சத்தமா சொல்லுங்க ஐயா. அவனுடைய ஃபைனான்ஸ் அளவு கொடுக்க முடியுமா ஐயா? அவன் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினியர், அந்த ஃபைனான்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். 7000 ஆடு,
3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு. சத்தமா சொல்லுங்க. அத்தனையும் கொடுத்தாரு. மீட் பண்ண அர்த்தம் என்னங்க? ஒன்றை கொடுத்து வாங்குவார். அப்ப அத்தனையும் கொடுத்தாரா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மனுஷன் கொடுக்குமாண்ணா? ஐயா, உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமியார், மாமனார் வாங்காம இருந்தா செல்தான். மருமகன் அது ரொம்ப மோசம். சொல்லுங்க. ஒன்றை கொடுத்து. அது சின்னதா என்னங்க? ஒரு 100 ரூபா, 500 ரூபா, 600 ரூபாவா? என்னங்க? 7000, 6000, 3000 இத்தனையும் கொடுக்கணும். அவ்வளோ எவ்வளோ பெரியவா இருப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ 2000 நகை வச்சிருக்கிறேன், அவர் கேட்டால் கொடுப்பார். 2 கோடிக்கு நான் அடமானம் வச்சிருந்தா எங்கிட்டே வர மாட்டார். நான் கூப்பிட்டோட வர மாட்டார். அடுத்த மீட்டிங் அவர். சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கரெக்ட். எல்லாம் இந்த ஒரு வாரம் சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனம் போட்டீங்களா? எதில் ஏழ்மையாக இருந்தாலும் சொல்லுங்க. எதில் ஏழ்மையாக இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். என் நிலைப்பாட்டிலே, என் சிந்தையிலே நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். இது பிச்சைக்காரன் ஆயிடலாம், ஆனா இது மட்டும் ஐஸ்வர்யமா இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஐஸ்வர்யம் தான் யோபு ஐஸ்வர்யம் மாற்றிற்று. எந்த ஐஸ்வர்யம்? வார்த்தை. அது எப்படிங்க? வார்த்தை சொல்லலாம், சிந்தை சொல்ல முடியுமா? பட் ஈவன் he was strong in his thoughts. he was strong. வார்த்தை சொல்லிக்கலாம். பிரதர், நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், பாடுறேன் சொல்லலாம். ஆனா என்னுடைய சிந்தையை no man understand. ஆனா அந்த சிந்தையிலும் சொல்லுங்க. எல்லாம் தமிழை சொல்லுங்க. தேவனே, என் நிலைப்பாட்டிலும், என் சிந்தையிலும், என் வார்த்தையிலும் நான் ஐஸ்வர்யமுடனா இருக்கணும். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, ஆனாலும் இந்த கிருபை எனக்கு தாங்க. எல்லாரும் எழுந்திருந்து அந்த inability is able அந்த வார்த்தையெல்லாம் போடுவாங்க பாருங்க. என் இயலாமையில் அவர் செயல்படுகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? செயல்பட்டாரா? செயல்பட்டாரா? கடைசி அதிகாரம், கடைசி வசனம். செயல்பட்டாரா? யாரெல்லாம் அவரை வசைப்பாடினார்களோ அத்தனை பேரும் தேடி வந்தார்கள். சொல்லுங்க, தேடி வந்தார்கள். கடைசி வார்த்தை, கடைசி வசனம். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு வெள்ளி உடைமைகளை கொடுத்தார்களாம். பார்க்கலாம் எல்லாரும். 42 வசனம், கடைசி வார்த்தை. சிஸ்டர் 11 சேர்ந்து படிக்கலாம். 11 சொல்லுங்க. எல்லா சகோதரரும், எல்லா சகோதரிகளும், அறிமுகமான அனைவரும் அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணினார்கள், அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னேன், அந்த 4 F இருக்குது. ஃபேமிலி இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, அப்புறம் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொரு தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் கொடுத்தார்கள். ஹலோ, எந்த உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அதே உலகத்தில் கர்த்தர் உயர்த்துவார். எந்த உலகத்தில் உங்களை குனிஞ்சு பார்த்தாங்களோ அதே உலகத்தில் கர்த்தர் அண்ணாந்து பார்க்க வைப்பார். இவர் கேட்டாரா? கேட்டாரா? சத்தமா. நம்ம மொழி எழுது வேற, நம்ம மொழி எடுத்து போறதுக்காக. ஆனா இவர்கள் என்னது புரியுதுங்களா? தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் எப்ப கொடுக்கல? எப்ப கொடுக்கல? வறுமையில, ஏழ்மையில, இல்லாமையில, வியாதியில, துன்பத்துல கொடுக்கல. இதாங்க உலகங்க. பானையில சோறு இருந்தா, பானையில சோறு இருந்தா என்ன வரும்? எல்லாமே வரும். நீ யாருங்க? உங்க பெரியமாவுக்கு பேரனுக்கு தம்பி. ஆமீன். என்ன சொல்லலாமா? என் இயலாமையில் செயல்படுவீர். சத்தமா சொல்லுங்க. பாருங்க, எல்லாமே டபுள் தான். இல்ல 14,000, 6,000, 1000, 1000 எல்லாமே டபுள். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க எல்லாம். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். ட்ரபிள் ஃபாதர் சொல்லுங்க. டபுள் ஃபாதர் ட்ரபிள். சத்தமா போடுவேமா? டபுள் ஃபாதர் ட்ரபிள்.
ஆமென். டபுள் வேணுமா? ட்ரபிள் சொல்லுங்க. ஏராய் எல்லாமே எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அதில் விட இன்னொரு பெரிய விஷயம், அவ பிள்ளைகளை மாதிரி அழகுள்ளவ யாருமே இல்லையா உலகத்துல. ஆமென். தெரியுமா? ரெஸ்டோர். ரெஸ்டோர் தெரியுமா? ரெஸ்டோர். Thank you. Restore. That means bring in the same place where it was. நீ யாரா இருந்தாயோ அதோட சிறப்பான கொண்டு வருவார். எல்லாம் கரங்களை தட்டி என் இயலாமையில் அந்த போடுறீங்களா? என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. My inability but his ability. என்ன சொல்லுங்க? My inability but his ability. என்னால முடியல ஆனா அவர் முடியும். My inability, முடியாத நேரம் ஆனா முடிக்கும் ஆண்டவர். முடிக்கும் நேரம் அவர் துவக்கும் நேரம். கவனி எல்லாம் சொல்லுங்க. நல்லா இருந்தா எல்லாரும் everybody will come. இயலாமையில், முதுமையில், வறுமையில், ஏழ்மையில், இல்லாமையில் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என் இயலாமையில் செயல்படுகிறார், என் குறைகளில் செயல்படுகிறார், என் வியாதியில் செயல்படுகிறார். யாருமே இல்லை, செயல்படுகிறார். கரங்களை தட்டி